ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்னோட ஹஸ்பண்ட் ரிக்வஸ்ட்காக நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போறோம். அதை எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் வந்து 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு இதை நல்லா வறுத்துடலாம் அரைக்கிறதுக்காக. எதுவுமே வறுத்து அரைச்சி செஞ்சோம்னா குழம்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்லா ஸ்மெல் வருது. இன்னும் கொஞ்சோண்டு வறுத்துட்டு அரைச்சிடலாம். ஓகே, நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிடலாம். இதை ஜாருக்கு மாத்திடலாம். கூடவே இந்த கொத்தமல்லியும் போட்டுடலாம். கொத்தமல்லி ஃப்ளேவர் குழம்புக்கு சூப்பரா இருக்கும். மசாலா அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாத்திரம் ஹீட் ஆகட்டும். நான் இப்போ குக்கரில் செய்ய போகிறேன். நாட்டுக்கோழி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பிராய்லர் மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ குக்கரில் நம்ம செஞ்சோன்னா ஒரு 4 விசில்ஸில் நம்ம முடிச்சிடலாம். கடாயில் செஞ்சோன்னா கொஞ்சம் சிம்லேயே வச்சு நம்ம நிறைய நேரம் வேக வைக்க வேண்டியிருக்கும். அதனால் லேட் ஆகும். குக்கரில் செஞ்சோன்னா ஜஸ்ட்டு 4 விசில்ஸ் தான். ஸோ அதனால தான் நான் குக்கர் எடுத்திருக்கேன். பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம போட்டுடலாம். இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய், சின்ன சின்ன பட்டை அது 4 கிராம்பு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம சோம்பை போட்டுடலாம். அடுத்து இதெல்லாம் போட்டுடலாம். நல்லா பொரியட்டும். இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதுக்கு நான் மீடியம் சைஸ் வெங்காயம் 3 எடுத்திருக்கேன். ஏன்னா நான் வந்து 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கிறதுனால 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இது வதங்கும் போதே கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த டைம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதுல 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு. நாட்டுக்கோழி குழம்பை பொறுத்த வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்சிங்கன்னா ஒரு டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் அதிகமாக போட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுடலாம். நான் மீடியம் சைஸ் தக்காளி 3 போட்டிருக்கேன். கொஞ்சம் சால்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கறி எடுத்து போட்டுடலாம். நாட்டுக்கோழினாலே மஞ்சள் போட்டு க்ளீனாக வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். கறி நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம்.
ஓகே, ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இந்த டைம் நம்ம அரைச்சு வச்ச மசாலாவை போட்டுடலாம். இதுல 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து காரம் உப்பு செக் பண்ணிட்டு எல்லாமே போட்டாச்சு. காரம் உப்பு செக் பண்ணிட்டு நம்ம ஒரு 4 விசில் வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இது நம்ம பிராயர்னா நம்ம கடாயிலே செஞ்சிடலாம். நாட்டுக்கோழின்றதுனால நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். நம்ம இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்க, நீங்க ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரி செம்ம கலர்ஃபுல்லா இருக்கு. ஓகே, நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு 4 விசில்ஸ் வச்சிடலாம். ஃபுல்லாக வச்சுருங்க. 4 விசில்ஸ் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கடைசி விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு, பார்க்கலாம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். டேஸ்டான நாட்டுக்கோழி குழம்பு எங்கள் ஹஸ்பண்ட்காக. பார்ப்போம் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. ஓகே, எப்படிங்க நான் செஞ்சுருக்கேன்? பார்க்க எப்படி தெரிகிறது? சரிமா, மம்மி செஞ்சு எப்படிமா இருக்கும்? மம்மி எது செஞ்சாலுமே சூப்பரா தான் இருக்கும். மம்மி எது செஞ்சாலும் நீங்க சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லுவீங்க. அவ பிரச்சனையை வந்து நீங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு தான். சூப்பரா இருக்கு. உண்மையிலே சூப்பரா தான் இருக்கும் நீங்க செஞ்சா. ஓகேம்மா, சாப்பிடலாமா? வாங்க.